கரங்கள் தட்டுங்க. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் எல்லாம் வாய் திறந்து பாடுங்க. ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். கல்மலையை பிளந்து வானரத்திலே கர்த்தாவை உன் ஜனங்களை தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவை உன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்தின் எல்லாரும் ஒன்னா பாடு. கர்த்தாவை உன் ஜனங்கள் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே ஆவி, ஜீவநதி. ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம மேல இறங்கணும். உற்சாகமா பாடுங்க. தேவ ஆவி, ஜீவநதி என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. ஜீவ தண்ணீராம் இந்த நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. கனி தந்திட செழி தொங்கிட, கனி தந்திட செழி தொங்கிட, கர்த்தரின் கருத்து நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கருத்து நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மீது இறங்கி வர எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். இதோ அருள் சகோதரி இந்திராவை நிறைவாக ஆசீர்வதியும். இவருடைய வாயை உம்முடைய வார்த்தைகள் இருக்கட்டும் ஆண்டவரே. உன் வார்த்தைகளை இவளுக்கு தந்து ஞானத்தோடு அறிவோடு பேசுவதன் மூலம் இந்த கண்மணிகள், இந்த செல்வங்கள், இந்த இளம் இளம் பெண்கள், இளைஞர்கள் தன்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள உன் ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. இவர்களுக்கு உற்சாகத்தை தாரும், ஆர்வத்தை தாரும், உள்வாங்கக்கூடிய ஒரு மனநிலை தரும் ஆண்டவரே. நிறைய அசைவாடும் ஆண்டவரே. ஊற்று தண்ணீரே இறங்கி வரும் ஆண்டவரே. பரிசுத்தானவரே இறங்கி ஆறும். இந்த இடம் முழுவதும் உனது பரிசுத்த ஆவியினால் நிரப்பும். இந்த இடம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. எங்கள் மனதில் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. உன் வல்லமையினால் நிரப்பும், உன்னுடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் ஆண்டவரே. நாங்கள் உன்னை உணரவும், உன்னுடைய பிரசன்னத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து பாடுங்க. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவநதியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. பாடுங்க எல்லாரும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. ஒரு திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவேற்றிங்கனியாய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும் உற்சாகமா சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஓகே, அமரம். அல்லேலூயா. பிரேஸ் த லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் நல்லா சாப்பிட்டீங்களா? எத்தனை இட்லி சாப்பிட்டீங்க? 3 இட்லி. ரொம்ப வெயிலாக இருக்கு இல்லையா? சரி. இப்போ நீங்கள்லாம் என்னத்துக்கோசரம் வந்திருக்கீங்க இங்கே? தியானத்துக்கு. பைபிளெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? சரி. இன்றைக்கி நான் என்னை பற்றி சிஸ்டர் அதுக்குள்ளே சொல்லியிருக்கிறதால டைரெக்டாக என்னுடைய டாபிக்கு நான் போகிறேன். ஃபஸ்ட்டு, நான் யார்? இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்களாம் யார்? நீ யாருமா பாப்பா? சொல்லு. நீ சொல்லு. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரியணும். இப்போ என்ன யாருன்னா கேட்டாங்கன்னா, நீ யார் சிஸ்டர் அப்படி என்னை கேட்டாங்கன்னா, நான் ஒரு அருட்சகோதரி, என்னுடைய பெயர் இது, நான் இந்த ஊர், என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் என்னை யாருன்னா அப்படி கேட்டாங்கன்னா என்னால் என்னை பற்றி சொல்ல முடியும் மற்றவங்களுக்கு. பிள்ளைகளே, நீங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இந்த தியானத்துக்கு வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள்கிட்ட நான் கேட்ட கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் நீங்கள் யார் என்கிட்ட சொல்லலை. இப்போ அதை பற்றி தான் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தப்ப எத்தனையோ நன்மைகளை செய்தார், எத்தனையோ புதுமைகளை செய்தார். எல்லாமே உங்களுக்கு தெரியும் இல்லையா? நீங்கள் எல்லாருமே கிறிஸ்துவ பிள்ளைகள். இயேசுவை பற்றி கேட்கணுன்னா நீங்கள் சொல்லுவீங்க, இயேசு இப்படி இருந்தார், இந்த மாதிரியெல்லாம் செய்தார், இத்தனை பேரை குணப்படுத்தினார், பசியாக இருந்தவளுக்கு சாப்பாடு கொடுத்தாருன்னு எல்லாமே உங்களுக்கு சொல்ல தெரியும். அதுபோல் அவரை நாம் பின்பற்றுறோம் இல்லையா? நீங்கள் யாரை பின்பற்றுறீங்க? இயேசுவை பின்பற்றுறீங்க. அப்போனா அவரை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களும் அவரை போல இருக்கணும். புரியுதா? இப்போ கிறிஸ்தவரை பின்பற்றுகின்றவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி தானே நம்ம சொல்கிறோம். அப்போது நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது, திருப்பியும் நான் கேட்குறேன், நீங்கள் யார்? கிறிஸ்தவன். சரி, நீ கிறிஸ்தவன் தெரியுது. அதுக்கு மேலே என்ன தெரியும் உன்னை பற்றி? ஒன்லி கிறிஸ்தவள் மட்டும்தானா நீங்கள்? நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு புரியலையா? பிள்ளைகளே, நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்சாதான் நம்ம இந்த உலகத்தில் வாழவும் முடியும். நம்மளை இந்த உலகத்தில் வாழ முடியும். அப்புறமா கிறிஸ்துவையும் நம்ம மற்றவங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் யாருன்னு என்ன தெரிஞ்சிருக்கணும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய சொல், என்னுடைய செயல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியணும். இப்போது
இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள்கிட்ட நம்ம கேட்டோம்னா, நீ என்னப்பா பண்ணுற, நீ என்ன செய்ய போகிற, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி என்னன்னு கேட்டால் சிலர் சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், இப்படியெல்லாம் ஒரு பெரிய கனவுகள், ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் அவங்களுக்கே தெரியாது நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு குறிக்கோள் இல்லாமல் இந்த உலக நாட்டங்களோடு போயிட்டு இருப்பாங்க. இப்போது இன்றைய காலத்தில் நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், உங்களை வீட்டில் வந்து அப்பா அம்மா கண்டித்து வளர்த்தாங்கன்னா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? திட்டினாங்கன்னா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. இப்போ இங்கே வந்து நீங்கள் நேற்றுலேருந்து இங்கே இருக்கிறீங்க, உங்களை பைபிளை படிங்க, இறை வார்த்தையை படிங்க, கை தட்டுங்க, ஜபம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக பாட்டு பாடுங்க, ஒரு ஆக்ஷன் சாங் பாடுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிடிக்குதா? எத்தனை பேருக்கு உண்மையாகவே பிடிக்குது? ரொம்ப கம்மி. புரியுதா? ஆனால் உங்களுக்கு வந்து அது பிடிக்கல. நாங்கள் என்ன சொல்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தியானத்துக்கு வந்திருக்கிறீங்க, நாம் இங்கே வந்ததால் இறை வார்த்தையை கேட்கணும், இறை வார்த்தையை படிக்கணும், தியானிக்கணும், இங்கே என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் இப்படி தான் இருப்பேன், நான் அவங்க சொல்கிறத செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நமக்குள்ளேயே ஒரு வட்டத்தை வரைஞ்சிக்கிறோம். அந்த வட்டத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது, நானும் வெளியே வரமாட்டேன். அப்படி தான் இப்போ இந்த உலகத்தில் நம்ம எல்லாருமே போயிட்டு இருக்கோம். குறிப்பாக உங்களை மாதிரி பசங்களுக்கு உங்களை தனியாக விட்டுடணும், கையில் காசு கொடுத்துடணும், ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்துட்டா நான் போதும், என்னுடைய வாழ்க்கை நல்லா சந்தோஷமாக இருக்கும், சுகமாக இருக்கலாம், யாரும் என்னை கேட்க மாட்டாங்க, நான் பாட்டுக்கு என் வழியிலே நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு தான் இன்றைய காலகட்டத்தில் இளையோராகிய நீங்களும் சரி, இன்னும் யார் இங்கே வராமல் இருக்கிறாங்க பாருங்கள், எல்லாருமே அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நான் சொன்னது கரெக்டாக தப்பா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு மொபைல் உங்கள் வீட்டில் கொடுக்கலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் வீட்டில் காசு நீங்கள் கேட்குறப்ப, ஒரு பாக்கெட் மணி எதனா வாங்கணும்னு கேட்குறப்ப உங்கள் அப்பா அம்மா கொடுக்கலன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அவங்க சொல்கிறத செய்வீங்களா? அவங்க சொல்கிறது எதனா செய்வீங்களா? நீங்களும் பேசணும். இது நான் மட்டும் பேசுகிறது இல்லை, இப்போ நான் வந்து பேசுகிறது எல்லாமே உங்களுக்கோசரம் தான் நான் பேசுகிறேன். அப்போது நீங்களும் எனக்கு திருப்பியும் என்னோட பேசணும், நான் கேட்குற கேள்விக்கு நீங்களும் பதில் சொல்லணும். புரிஞ்சுச்சா? தூக்கம் வருதா? நான் வந்து உங்களுக்கோசம் தான் நாங்கள் பேசுகிறோம், அப்போ நீங்களும் வந்து எங்களோட சேர்ந்து கேட்கணும், உங்களுக்கு எதனா டவுட் இருந்தாலும் கேட்கணும். புரிஞ்சுச்சா? இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல. இதே கேள்வியை நான் வந்து ஒரு நர்ஸ், நான் வந்து நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கிறேன், பீடியாட்ரிக்ஸ் தான் மெயின் சப்ஜெக்ட்டு. அங்கேயும் இதே மாதிரி தான் நான் கேட்டேன். அவங்களும் உங்களை மாதிரி 18-19 வயசு பசங்க தான். நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், நீங்களாம் யாருன்னு கேட்டதுக்கு ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் வந்து எனக்கு தெரியாது, ஆனால் சரி உனக்கு தெரியாது, யூத்துனா யாருன்னு கேட்டேன். யூத்தா? எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி, அந்த மாதிரி. அப்போ நீ யாருமா? அவளுக்கு தெரியல, அவளும் 18 வயசை தாண்டினவ தான். ஆக்சுவலி நான் உங்களுக்கு கிளாஸு நான் எடுத்திருக்கேன் பீடியாட்ரிக்ஸில். சின்ன பசங்க, ஒரு பீடியாட்ரிஷனை போய் நம்ம பார்க்குறோம்னா 0 to 18 வயசு வரைக்கிற வயசுள்ள பசங்களை மட்டும்தான் பீடியாட்ரிஷன் பார்ப்பார். அதுக்கப்புறமா தான் அடல்ட்டு நம்ம வேறு ஃபிசிஷியன்கிட்ட போய் பார்ப்போம். நான் தான் அவங்களுக்கு அந்த கிளாஸே எடுத்திருக்கேன். ஆனால் நான் திருப்பி அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுக்கு தெரியல, அவங்க வந்து ஒரு யூத்து, ஒரு இளையோர்ன்றது அவங்களுக்கும் தெரியல. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, நாம் வந்து ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் இப்படியே தான் நம்ம போய்ட்டுருக்கோம். ஒரு குறிக்கோள் இல்லாமல், நம்ம வாழ்க்கையை பற்றி நமக்கு தெரியாமல், நான் ஏன் பிறந்தேன், ஏன் இருக்கிறேன், நம்ம கேட்குறது அப்பா அம்மா தராங்க, நமக்கு தேவை மெயின் என்ன, மொபைலு, காசு, நல்லா எங்கெல்லாம் போகணுமோ பையன்களுக்கு ஒரு பைக்கு கொடுத்துட்டா போதும். அது மாதிரி தான் இப்போது காலகட்டம் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போது அது இல்லை வாழ்க்கை. இயேசு என்ன சொல்கிறாரு, நானே வழியும் உண்மையும் உயிரும் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. நாம் யாரை பின்பற்றணும்? நீங்களாம் சொன்னீங்க நான் ஒரு கிறிஸ்தவள். கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசுவை பின்பற்றும் பொழுது அவராக மாறணும். அப்போது
நம்ம என்ன செய்யணும்? ஏசு என்ன சொல்கிறாரு? ஏசு வந்து சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்க வேண்டாம்னு சொல்கிறார். ஏன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன குழந்தைங்கள, உங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு அவரை பிடிக்குமா? உங்களுக்கு ஏசப்பாவை பிடிக்குமா பிடிக்காதா? சரி, உங்களுக்கு அவரை பிடிக்கும். அவருக்கோசரம் நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஏசப்பாவை பிடிச்சிருக்கு உங்களுக்கு, அப்போ நீங்கள் அவருக்கோசரம் என்ன செய்கிறீங்க? ஒன்றுமே செய்கிறது இல்லையா? சரி, உங்களுக்கு யாரை பிடிக்கும் ரொம்ப உங்கள் வீட்டில்? உங்கள் குடும்பத்தில் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அம்மா. சரி, உங்களுக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ அம்மாவை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க உங்கள் அம்மாவுக்கு? உங்கள் அம்மாவை எப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுருப்பீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் உனக்கு பிடிச்சிருக்கிற ஒருத்தரை எப்படிலாம் நீங்கள் சந்தோஷமாக வச்சுருப்பீங்க? பாத்திரம் விளத்து தருவியா? அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு இயேசுவை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்போ நீங்கள் இயேசுவுக்கு என்னெல்லாம் செய்வீங்க? அம்மாவை ரொம்ப பிடிச்சதால அம்மாவுக்கு பாத்திரம் வச்சுக்கி தருவீங்க, அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்து அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. அப்போ இயேசுவை பிடிச்சிருக்குன்னா நீங்கள் வாயை திறந்து பேசணும். நான் தமிழ் தானே பேசுகிறேன், என் தமிழ் உங்களுக்கு புரியுதா? புரியுதா புரியலையா? அப்போ நீங்கள் பதில் சொல்லுங்கள். நான் கேட்குறது உங்களுக்கு கேட்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? அப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்வி எந்த புக்லேயும் இல்லை, வேறு எங்கேயும் இல்லை, சாதாரணமாக கேட்ட கேள்வி தான். உங்களுக்கு பிடிச்சவங்கள நீங்கள் எப்படி சந்தோஷப்படுத்துவீங்க? அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க. அப்புறமா சரி, உங்களை பிடிச்சவங்கள நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க என்னெல்லாம் செய்கிறாங்க உங்களுக்கு? இப்படி நீங்கள் பேசாமல் இருந்தால் எப்படி? சொல்லுங்க சீக்கிரமா. சரி, உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள நீங்கள் சந்தோஷமாக அவங்க சொல்கிறதெல்லாம் செய்து அவங்கள சந்தோஷப்படுத்துவீங்க. அதே மாதிரி நீங்கள் இயேசுவை ரொம்ப உங்களுக்கு பிடிக்குது, அப்போ இயேசு சொல்கிற வழியில் நம்ம நடக்கணும். அது என்ன வழியாக இருக்கும்? இயேசு காட்டுற வழி. இயேசு என்ன சொன்னார்? நானே வழியும் உண்மையும் உயிரும். அவர் நமக்கு வழியாக இருக்கிறார். அவர் சொல்கிற வழியில் நாம் நடக்க கற்றுக்கணும். தெரியுதா? சரி, இப்போ நீங்கள் இங்கே எத்தனை பேர் 10th படிக்கிறீங்க? 10th முடித்தவங்க. இப்போ ரிசல்ட் வந்துச்சு இல்லையா? 10th முடித்தவங்க. சரி, அடுத்து என்ன குரூப் எடுக்க போகிறீங்க +1ல்? கம்ப்யூட்டர் சயின்ஸு. சரி, +2 முடித்தவங்களாம் எத்தனை பேர்? +2 இந்த வருஷம் யாரும் எழுதலையா? இங்கே இருந்த குரூப்பில் யாரும் எழுதலை. சரி, என்ன சொன்னேன் எனக்கு கேட்கல. நீங்கள் இப்போ 10th முடித்தவங்க நெக்ஸ்ட்டு +1 போகிறதுக்கு உங்களுக்கு எந்த குரூப்பு பிடிக்குமோ அதை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. சில டைமில் உங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, நீ வந்து இந்த சப்ஜெக்டில் ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டோடு நல்லா படிக்கிற, இந்த குரூப்பை எடு. அப்புறமா உங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க, ஓகே நீ +1ல் இந்த குரூப் எடுத்தினா தான் உனக்கு +2 முடித்த பிறகு எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்காலத்துக்கு இப்போவே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க உங்கள் படிப்பு விஷயத்தில். அதே மாதிரி +2 முடித்தவங்களையும் சரி, +2 முடித்தோன்னே பெரும்பாலும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? என்ஜினியரிங், டாக்டரு, நர்ஸு, பிஏ அந்த மாதிரி போவாங்க. இப்போ நிறைய பிகாம். ஒவ்வொரு கோர்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு எது பிடிக்குமோ அதையும் செலக்ட் பண்ணுவீங்க. பிறகு உங்களுடைய அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதையும் செய்வீங்க. நாம் இப்போ இங்கே நம்ம என்ன கவனிக்கணும்னா, உங்களுக்கு எந்த துறையில்
சிலருக்கு வந்து என்ஜினியரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கும், உங்களுக்கு நீங்கள் அதை எடுப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, இப்போ எல்லாரும் என்ஜினியரிங் படிக்கிறாங்க, அதுக்கு ஒரு வேல்யூவே இல்லை, வேண்டாம், நீ பிகாமுக்கு போ, இப்போ அதுதான் நிறைய பிஸ்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி ஒருத்தர் நீங்கள் ஒவ்வொரு துறையும் செலக்ட் பண்ணுறப்ப ஒவ்வொரு சஜஷன்ஸ் வரும். ஆனால் உங்களுக்கு எது பிடிச்சதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு எது பிடிச்சது, நீங்கள் எதை தேடுறீங்க, எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், அது மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நல்ல உங்களுக்கு ஒரு மன நிறைவையும் கொடுக்கும். அப்புறமா நீங்கள் வந்து எதை தேடுறீங்க உங்களுடைய வாழ்க்கையில், பணம், காசு, பதவி, ஒரு சமுதாயத்தில் எனக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வேணும், நான் இப்படி இருந்தால் தான், ஒரு பணக்காரனாக இருந்தால் தான், ஒரு காரு பங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் சமுதாயத்தில் என்ன எல்லோரும் மதிப்பாங்க, அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அது ஒரு வாழ்க்கை, அதுவும் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் நமக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு தேவையானவற்றை நீங்கள் தேடுறீங்களான்னு நம்ம இப்போ பார்க்கணும். நமக்கு ஆன்மீக வாழ்க்கையும் வேணும், இந்த உலக வாழ்க்கையும் வேணும். இந்த உலகத்தில் வாழறதால உலகத்தையும் நம்ம கற்றுக்கணும். உலகமும் வேணும், ஆன்மீகமும் வேணும். இதில் எது அழியாதது? ஆன்மீகம் அழியாதது. அப்போது உலகத்தில் நம்ம இங்கே வாழ்கிற வழிக்குந்தான் இந்த உலகத்தை சார்ந்த விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் கற்றுக்குறோமோ அதெல்லாம் நமக்கு இங்கே பயன்படும். ஆனால் ஆன்மீகத்துக்குன்னு தேவையானதை நம்ம தேடுறப்ப மறு உலகத்துக்கு செல்லும்பொழுது எது நமக்கு உதவியாக இருக்கும்? நம்மளுடைய ஆன்மீகம் தான். நம்ம ஆன்மாவை காத்து கொள்ளணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் வந்து இப்போது எல்லாரும் இங்கே ஒரு +1 +2 படிக்கிற பசங்களாக தான் இருக்கிறீங்க. ஸ்கூலுக்கு போவீங்க, வருவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. நாளைக்கு படித்து முடித்த பிறகு ஒரு வேலைக்கு போவீங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக ஸ்கூலுக்கு போவீங்க, கேட்டகிசம் கிளாஸுக்கு போவீங்க. இப்போ புது நன்மை உறுதி பூசலைன்னா ஜபெல்லாம் கற்றுக்குவீங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் எல்லாரும் தியானத்துக்கு வந்திருக்கீங்க, கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், அந்த ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. இதை பிறகு நீங்கள் ஒரு வேலைக்கெல்லாம் சேர்ந்த பிறகு சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. அப்போவும் உங்களுக்கு இதே தாகம் இருக்குமா? அப்போ வந்து உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை பற்றி நினச்சி பார்ப்பீங்களா? நம்ம வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கை வந்து ஒரு குறிப்பிட்ட காலமோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கோ மட்டும் இல்லை, இது ஒரு தொடர்கதை. இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மறுவாழ்வு இறந்த பிறகு கடவுள்கிட்ட போகிற வரைக்கும் நம்ம கடவுள்கிட்ட போய் சேரணும்னா நம்ம ஆன்மாவை நாம் காத்து கொள்ளணும் இங்கே இருக்கிறப்ப. புரிஞ்சிச்சா? நீங்கள் தொடக்க நூல் அதிகாரம் 3 எடுங்க. யாருன்னா எடுத்து படிக்கிறீங்களா? அதிகாரம் 3. படிச்சுட்டு போதும்மா. நம்ம ஆதி ஆர்வகத்தில் இப்போ நம்ம யாரை பற்றி படித்தோம்? ஆதாம் ஏவாளை பற்றி. ஆதாம்
ஆதாமும் ஏவாளும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள். ஏவாளுக்கு பாம்பு ஃபஸ்ட்டு தெரியுமா? தெரியாது. பாம்பு வந்து எப்போ ஏவாளை பார்த்துச்சோ, நீ போய் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுச்சு. அப்போது ஏவாளும் அந்த பழத்தை சாப்பிட்ட பிறகு அவங்க என்ன செய்கிறாங்க? கடவுள் வந்து என்ன சொல்லியிருந்தாரு? அந்த பழத்தை தவிர மற்ற எது வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட பழத்தை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருந்தார். இப்போ இந்த பாம்பு சொன்னதால் ஏவாள் எப்போ அவங்க கேட்டாங்களோ அங்கே என்ன நடக்குது? ஏவாள் வந்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவில்லை. கரெக்டு தானே? இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரோ பாம்பு வந்து யாருன்னே தெரியாது ஏவாளுக்கு. யாரோ தெரியாதவங்க வந்து சொல்கிறாங்க நீங்கள் இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டு ஏவாள் செய்கிறாங்க. கடைசியில் என்ன ஆகுது? கீழ்ப்படியாமல் தனக்கு ஒரு சாபக்கேடை கடவுள்கிட்டேருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். இப்போ நமக்கு இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்கள் எல்லாரும் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறீங்கல்ல? யாருமே யூஸ் பண்ணுறது இல்லையா? ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், மொபைல் யூஸ் பண்ணுறீங்கல்ல? நம்ம ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கிடைக்கிறாங்க ஃபேஸ்புக்கில். நம்ம யாருன்னா அவங்கள பார்த்துருக்குறோமா? நம்ம யாரையுமே பார்த்ததே கிடையாது. ஃபேஸ்புக்கை நம்ம யூஸ் பண்ணுறப்ப யாருன்னா நிறைய லிஸ்ட்டு பேருங்க வரப்போ நமக்கு யாரை பிடிச்சதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டே போகிறோம். தெரியாத ஒரு ஆள், யாரையுமே நம்ம பார்த்ததில்லை, சும்மா அந்த ஒரு ஃபேஸ்புக்கில் வர ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செய்கிறோம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்கு தெரியாது. ஒரு தீய வழியில் நம்மளை நடத்துகிறாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க சொல்கிறத நம்ம செய்கிறோம். இந்த மீடியா நம்மளை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குது. நான் வந்து இயேசுவை பின்பற்றுகிறேன், அவர் சொல்கிறதெல்லாம் நான் செய்கிறேன்னா, இப்போ நமக்கு யாரையுமே தெரியாதவங்க ஃபேஸ்புக்கு மூலயமா வர ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஃப்ரெண்டாக ஆக்கிக்குவோமா? சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்டாக ஆக்கிக்க மாட்டோம். அப்போது நமக்கு இயேசு என்ன சொல்கிறாரு? நானே வழியும் உண்மையும் உயிரும் இருக்கின்றேன்னு சொல்கிறப்ப அவர் காட்டும் வழியிலையும் அவரை நம்ம ஃப்ரெண்டை ஆக்கிக்கணும். ஏன்னா அப்போ தான் அவர் வந்து நம்மளை நல்ல வழியில் நடத்துவார். நம்ம நல்ல வழியில் நடத்துகிறப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லதாக அமையும். புரிஞ்சுச்சா? சரி, இப்போ எல்லோரும் எழுந்துருங்க, நம்மளாம் ஒரு பாட்டு பாடலாம். எசாயா புத்தகம் 42வது அதிகாரம் 10வது இறைவசனம். சீக்கிரமா எடுத்து படிங்க. எசாயா 42வது அதிகாரம் 10வது இறைவசனம். ஜோயல் எங்க இருக்கா? எங்க இருக்கு பைபிளுங்க? ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். என்ன சொல்றாங்க? ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அப்ப என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் புதியதொரு பாடல் பாடணும். புதியதொரு பாடல் பாட ஆசைப்படுறீங்களா? ஆசை கொள்ளணும். ஆண்டவருக்கு எப்போதும் நம்ம என்ன பண்ணணும்? புதியதொரு பாடல் பாடணும். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம். அப்போ உற்சாகத்தோடு ஆண்டவரை நோக்கி நாம் பாடலை பாடுவோம். எல்லாரும் ஆண்டவருடைய அன்பை நினைத்து பாருங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவு அன்பு செய்கிறார். உங்களுக்கு அப்பா தந்திருக்காரு, பாசம் தந்திருக்காரு, தங்குறதுக்கு வீடு தந்திருக்கிறாரு. அதெல்லாம் மனசுல நினைச்சு ஆண்டவருடைய அன்பை எண்ணி பார்த்து அதை உணர்ந்து சுவைத்து இந்த பாடலை ஒற்றுமையோடு ஒரு மனதோடு பாடி மகிழ்வோம். எல்லாரும் அவருடைய கரங்களை இதயங்களிலே பற்றி பிடித்துக் கொண்டு இதயத்திலே வைத்து எல்லாரும் 2 கரங்களையும் இதயத்திலே வைத்து தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. எல்லாரும் ஒரு மட்டுமே போல
குழந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கண்களை மூடி, நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கண்களை மூடி இயேசு உங்களை அன்பு செய்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கும் போது அது உங்களால உணர முடியும். கண்ணை திறந்து வேடிக்கை பார்க்கும்போது உங்களால உணர முடியாது, புரியுதா? அதனால கண்களை மூடி மனசுல நினைச்சு பாருங்க, கடவுள் என்னை எவ்வளவு அன்பு செய்கிறார், எனக்கு நல்ல உடல் சுகத்தை தந்திருக்காரு, நல்ல அப்பா அம்மாவை தந்திருக்காரு, எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு இருக்கு. அப்படிப்பட்ட இயேசுடைய அன்பை நான் எப்படி அறிந்து பார்க்க முடியும்? அவர் என் கூட வர்றாரு, நான் போற ஸ்கூலுக்கு வர்றாரு, எனக்கு எந்தவித ஆபத்துமின்றி என்னை நாள்தோறும் அவர் பார்த்து பராமரித்து வருகின்றார். அப்படிப்பட்ட தெய்வத்தோட அன்பை நினைத்து சுவைத்து பாருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால கண்களை மூடி ஜெபிப்போம். மலை போல துன்பம் இனி சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் இனி சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஆமென். அன்பு குழந்தைகளே, ஆண்டவரே நீர் போதும் அப்பா. ஏசப்பா, நீங்க எனக்கு போதும். என்னுடைய வாழ்க்கையில நீங்க மட்டும் இருந்தா இதோ எல்லாவித கெட்ட பழக்கத்தில் இருந்தும் நான் விடுதலை பெற்று உம்முடைய குழந்தைகளாக என்னால வாழ முடியுமே அப்பா என்று ஆண்டவரிடம் கேளுங்கள். இதோ சிறு பிள்ளைகள் என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று கூறிய இறைவன் இதோ அவரை நாடி தேடி வந்திருக்கும் உங்களையும் பார்ப்பார். இதோ உங்களுடைய குரலையும் அவர் கேட்பார். உங்களுடைய தேவைகள் என்னவென்று அறிகின்ற இறைவன் இதோ உங்களுடைய மனதை தொடுவதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதம் மிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறட்டும். இதோ நீங்கள் வீடு திரும்பும் போது ஆசீர்வாதம் பெற்றவர்களாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போவதற்காக இதோ ஆண்டவரிடம் இறைஞ்சி மன்றாடுங்கள். ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்பார். பலவீன நீரும் உன் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே,
ஆண்டவருடைய பிரசன்னம் இப்போது உங்களுடைய உள்ளத்தில் இருக்குது. ஆமாவா இல்லையா? அது நீங்க உணர்றீங்களா? ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு, உங்களுடைய பக்கத்தில் இருக்கிறவங்க மேல இருக்கு, இந்த ஜெப கூடாரத்தில் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இந்த ஆசீர்வாதத்தை எப்பொழுதும் உங்களுடைய மனசுல வச்சிருக்கணும். வெளியே போய் பேசி சிரிச்சு விளையாடிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது இந்த ஆசீர்வாதம் என்ன ஆகும்? உங்களை விட்டு போகும். இந்த இறை பிரசன்னம் இப்ப நம்மளால உணர முடியுது. இறை பிரசன்னம், ஆமாவா இல்லையா? இந்த ஜெப கூடாரத்துல இறைவனுடைய பிரசன்னம் நம்மளால உணர முடியுது. அந்த இறை பிரசன்னம் எப்போதும் உங்க கூட இருக்கணும்னா இன்னையிலிருந்து நாளைக்கு வரும் பேசாதீங்க, சரியா? இறைவனோடு இந்த நாட்களை நீங்க செலவிடணும். புரியுதா? எல்லாரும் உட்காருங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் யார், என்னை பற்றி நான் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி தியானித்தோம். இப்போ நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவ பிள்ளைகள், நானும் ஒரு அருட்சகோதரி. நமக்கு எல்லாருக்குமே நம்முடைய குடும்பத்திலும் சரி, திருச்சபையிலையும் சமுதாயத்திலையும் நிறைய பங்கு இருக்குது, நிறைய வேலைகள் நம்ம செய்யணும். தெரிஞ்சதா? இப்போது நீங்களாம் உங்கள் குடும்பத்துக்குன்னு உங்களுக்குன்னு ஒரு ரோல் இருக்குது. உங்களுடைய பங்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் குடும்பம்னு ஒன்று இருக்கா? நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க? குடும்பத்திலேருந்து வரீங்க. உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருக்கிறாங்க? அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, உங்கள் குடும்பம். இதுதான் ஒரு குடும்பம். திருத்தந்தை பிரான்சிஸ் குடும்பத்தை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். இப்போது அவர் குடும்பத்தை பற்றி ரொம்ப நல்லா தெளிவாக சொல்லியிருக்காரு. திருத்தந்தை பிரான்சிஸ், குடும்பத்தில்தான் அன்பு, மரியாதை, நற்பண்புகளை கற்றுக்கொள்கிறோம். குடும்பம் அடித்தளமாக இருக்கின்றது. மன்னிப்பதன் மூலம் ஒரு முழுமையான குடும்பத்தை பார்க்க முடியும். திருத்தந்தை யாரு? நமக்கெல்லாம் அவர்தான் தலைவர். அவர் சொல்கிறபடி, அவருடைய வழிகாட்டுதல் படி தான் நாமெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இல்லையா? இப்போது அவர் குடும்பம். இப்போ நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, அப்பா அம்மா சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? வீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்குறீங்க. அது ஒரு குட்டி திருச்சபை. குடும்பம் ஒரு குட்டி திருச்சபை. நம்மளுடைய பங்கு அதுவும் ஒரு திருச்சபை. கிறிஸ்தவர்கள் ஆகிய நாம் எங்கெல்லாம் இருக்கிறோமோ அங்கெல்லாம் நம்முடைய திருச்சபையானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள். இப்போ நம்ம குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கணும்? நம்ம பாட்டுக்கு நம்ம நினச்சபடி வாழ்ந்துட்டு இருக்கணுமா, இல்லை பெற்றோர்கள் பெரியவர்கள் சொல்லுவதை கேட்டு நடக்கணுமா? சொல்லுங்க. பெற்றோர்கள் சொல்கிறத கேட்டு நடக்கணும். ஸ்கூலுக்கு போனால் ஓகே, நீங்கள் பூசைக்கு கோயிலுக்கு போகனா ஃபாதர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். அப்போது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய ரோல், ஒரு கிறிஸ்தவனானிய எனக்கு குடும்பத்துலேயும் சரி, நம்ம வீட்லேயும், பங்குலையும், பள்ளிக்கூடத்துலேயும், படித்து முடித்த பிறகு நான் எங்கே வேலை செய்கிறனோ நான் வேலை செய்கிற இடத்துலையும், எல்லா இடத்துலையும் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து எனக்குன்னு சில பணிகள் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். குடும்பத்தில் யார் தலைவன்? நம் அப்பா, தலைவி அம்மா. அவங்க 2 பேரும் தான் நம்ம குடும்பத்தையே காத்து வழி நடத்திட்டு வராங்க. பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து, நீங்களாம் கேட்டு தான் அவங்க எதனா செய்கிறாங்களா? உங்களுக்கு நீங்கள் கேட்காமையே தான் செய்கிறாங்க, இல்லையா? அது அப்படி இருக்கிறப்ப நாம் எப்படி இருக்கணும்? சில டைமில் அப்பா அம்மா கொஞ்சம் கடுமையாக உங்களை கண்டிக்கிறாங்க, அங்கே போவாத, நீங்கள் பிடிவாதமாக கேட்பீங்க, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. அப்போ அப்பா அம்மாவுக்கு தெரியும் உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு, எது தேவைன்னு. நமக்கு நிறைய ஆசை இருக்கும், ஆனால் எது தேவைன்றதை மட்டும் அப்பா அம்மாவுக்கு தெரியும், அதை வாங்கி தருவாங்க. ஆனால் அதனால் நம்ம கோச்சிக்கிட்டு அவங்க கூட பேசாமல், சொல்கிறபடி கேட்காம நம்ம பாட்டுக்கு நம்ம வழியில் போகலாமா? போகக்கூடாது. ஏன்னா பெற்றவர்களுக்கு தெரியும் எது நல்லது, எது கெட்டது நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. புரிஞ்சிச்சா? இப்போது நீங்கள் பைபிள் படிக்கிறீங்கள, புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியில் 15வது அதிகாரம் எடுங்க.
அதில் ஊதாரி மகனின் கதையை படிக்கிறோம். ஊதாரி மகன் கதையை தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்கல்ல. அந்த ஊதாரி மகனுடைய கதை வந்து நம்மளுடைய இதயத்தையே நெகிழ வைக்கும் ஒரு உண்மையான கதை. புரிஞ்சிச்சா? ஊதாரி மகன் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட போய் கேட்குறாரு, என்னுடைய சொத்தெல்லாம் கொடுங்க, எனக்கு தேவை, என்னுடைய சொத்துலேருந்து பங்கு கொடுங்க, நான் எனக்கு வேணும், தனியாக நானே இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு கேட்குறாங்க. அப்போ அப்பா கண்டிப்பாக சொல்லியிருப்பார், வேணாம் மகனே, என்னை விட்டு போகாத, சொத்தெல்லாம் நான் பிரிச்செல்லாம் தரமாட்டேன்னு சொல்லியிருப்பார். இருந்தாலும் தன்னுடைய மகன் கேட்குறானேன்னு சொல்லிட்டு கொடுத்த பிறகு ஊதாரி மகன் என்ன பண்ணுறாரு? தொலைதூர நாட்டிற்கு சென்று இருந்த காசு பணம் எல்லாத்தையும் விற்று தன் சுகபோட வாழ்க்கையோடு வாழ்ந்து எல்லாத்தையும் அழித்த பிறகு அவருடைய நிலைமை என்னையா இருக்குது? பன்னிக்குட்டியில் சாப்பிட்ற சாப்பாடு கூட கிடைக்காத நிலைமையில் அவர் தள்ளப்படுறாரு. இதெல்லாம் என்னத்துக்கு நடந்துச்சு அவருக்கு? தன் தகப்பன் அப்பா சொன்னது அவர் கேட்டிருந்தா இது நடந்திருக்குமா? அவருக்கு நடந்திருக்காது. அப்போது அந்த ஒரு நிலையில் இருக்கிறப்ப நினச்சி பார்க்குறாரு, என் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு கிடைக்குது, எனக்கு இல்லையே. அப்போ எது நமக்கு நல்லது? அவர் அப்பா சொல்கிறபடி செய்து அவர் சொல்கிற மாதிரி நடந்திருந்தா இந்த நிலைமை அவருக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. சரி, திருப்பியும் அப்போ மனம் திரும்பி தன் வீட்டை நோக்கி செல்லும் பொழுது அங்கே என்ன நடக்குது? அப்பா சொல்கிறாரா, நீ நான் சொன்னபடியெல்லாம் நீ கேட்கல, வீட்டுக்கு வராத, நீ போ அப்படியே அப்படின்னு சொல்கிறாரா? இல்லை. என்ன சொல்கிறாரு? விருந்து ஏற்பாடு பண்ணுறாரு. இப்போது இவர் திரும்பி வீட்டுக்கு போன பிறகு அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது? ஒரு திருவிழா கோலமாக இருக்குது. அவ்வளவு சந்தோஷம். அவங்க அப்பாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம். என் பிள்ளை காணாமல் போனால் திருப்பி வந்தாச்சு, என் பிள்ளை எனக்கு கிடச்சிட்டான். அப்போ அப்பா வந்து சொல்கிறாரா, நீ சொத்தெல்லாம் அழிச்சிட்டியே, சொத்தோடு வந்தால் தான் நான் உன்னை வீட்டுக்கு சேர்த்துக்குவேன்னு அப்படி சொல்லலை. தன் மகன் வந்தது மிகவும் சந்தோஷம். அது வந்து ஒரு கேரக்டர். அவங்களுடைய அண்ணன் இருக்கார், அண்ணனுக்கு சந்தோஷமா தம்பி வந்ததில்ல? அவங்களுடைய அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா தம்பி திருப்பி வந்தது, சொத்தெல்லாம் அழிச்சிட்டு தன் சுகப்போக்கில் வாழ்ந்ததுட்டு இப்போ திருப்பி வீட்டுக்கு வந்தது அண்ணனுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிக்கலை. ஏன்னா அவங்களுடைய பெரிய பையன் வந்து எப்பவுமே கூடையே இருந்து அப்பா என்ன சொல்கிறாரு அதைப்படியே தான் நடந்தார். ஆனால் இந்த சின்னவன் போயிட்டு வெளியே போய் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு வரப்போ இவங்களுடைய பெரிய பையனுக்கு பிடிக்கலை. தன்னுடைய சகோதரன் திரும்பியும் மனமாறி திருந்தி வீட்டுக்கு வருவது சகோதரனுக்கு பிடிக்காமல் இருந்தது. இது ஒரு ரெண்டாவது வகை. இப்போ நமக்கு இதிலிருந்து என்ன தெரியுது? நாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கை போக்கில் நான் என் இஷ்டத்துக்கு நான் போவேன் வருவேன், எனக்கு என்ன நினைக்குதோ நான் அப்படின்னு இருப்பேன். வீட்டில் சொல்கிறத கேட்காம அப்பா சொல்கிறது, அம்மா சொல்கிறது, நம்ம அண்ணன் சொல்கிறது, அக்கா தங்கச்சி பெரியவங்க சொல்கிறது கேட்காம நம்ம பாட்டுக்கு சந்தோஷமாக நம்மளுடைய சந்தோஷத்தை தேடி நம்ம போகுவோம். ஆனால் நாம் அப்படி போனாலும் நம்ம பெற்றவர்கள் அப்படி இருக்கிறாங்களா? இல்லை. அதுதான் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏன் சொல்கிறாங்க? 1000 தான் தப்பு பண்ணாலும், 1000 தான் நம்ம சொல்ல பேச்சு கேட்காம போனாலும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் வந்து எப்போவுமே பிள்ளைகள் தான், இல்லையா? நீங்கள் அப்புறமா இது மாதிரியும் கேட்டிருப்பீங்க. இப்போது பிள்ளைகள் இப்போ வந்து ரிசல்ட் வந்த நேரம், இப்போ +1 10th +2 ரிசல்ட் வந்த நேரம், இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், பெற்றோர்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். என் பொண்ணு என் பையன் ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துட்டான், இப்போ உலகமே தெரியும் என் பொண்ணை பற்றி, இவன் நல்ல மார்க் எடுத்திருக்கா. அப்போது பெற்றவர்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த பிள்ளையை நான் பெற்றதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு ரொம்ப பெருமையாக பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல காரியங்களை நம்ம கோயிலில் இப்போ கிறிஸ்மஸ் வரும், நம்ம கிருப்பு செய்யணும், அப்புறமா தவகால நிகழ்ச்சிகளெல்லாம் கரெக்டாக நடத்தி நம்ம ஊரில் இப்போ உடம்பு சரியில்லாதவங்க முதியோர்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையான உதவியை செய்கிறது, அந்த மாதிரிலாம் நம்ம செய்தோம்னா நம்ம பங்கு இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்ல இந்த பொண்ணு இந்த பையன் இவ்வளோ நல்லா செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, நல்ல குணத்தோடு இருக்கிறாங்க, இவங்களை பெற்றோர்கள் என்ன புண்ணியம் பண்ணியிருந்துக்கிறாங்களோ, இவ்வளோ பெரிய நல்ல குழந்தைங்கள இவங்க பெற்று எடுத்துருக்காங்கன்னு சொல்லுவாங்களா இல்லையா?
அதுவே பசங்க சொல்கிற பேச்சை கேட்காம குடிச்சிக்கிட்டு கும்பாலம் அடிச்சுக்கிட்டு கோயிலுக்கு வராமல் அப்படியே ஊரை சுற்றிக்கிட்டு இப்படி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? இந்த பசங்களை பெற்றதுக்கு பெறாமையே இருந்திருக்கலாம், பெற்றோர்கள் என்ன பாவம் செய்தார்களோ இந்த பசங்களை பெற்று எடுக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பார், 2 வகை. நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலும் நம்ம பெற்றோர்களுக்கு என்ன தருது? பெருமையை தருகிறது, சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை நமக்கு தருது. அது யாரால் முடியுது? நம்ம பிள்ளைகளால். நாம் எல்லாருமே இன்றைக்கி நான் ஒரு அருட்சகோதியாக இருக்கிறேன், நான் நல்லா பணி செய்கிறேன், இப்போ நான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த கிளாஸை எடுத்துகிட்டு இருக்கேன், எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது. சப்போஸ் அவங்களுக்கு தெரிய இவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்னா யாருக்கு பெருமை? எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு. அதுவே நானே ஒழுங்காக ஒன்றும் பண்ணாமல் என்னால் ஒரு கெட்ட செயல் நடந்து அதன் மூலிமா அது எங்கள் வீட்டில் தெரிய போச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எங்களுடைய பெற்றோர்கள். இதுதான் நாம் நம்மளால் நம்ம குடும்பத்தை எப்பவுமே தலைக்கீழே குனிய வைக்கக்கூடாது. என்றைக்குமே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணுன்னா அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. பிள்ளைகளாகிய நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் நீங்கள் நடந்துக்கிறது, வெளியே போனாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு பாதிப்பை தரும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நல்லது தான் நடக்கும். புரிஞ்சிச்சா? அதனால் நாம் எப்பவுமே ஊதாரி மகன் போல இல்லாமல் நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்காமல் பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நம்ம நடந்து எல்லாருக்கும் ஒரு பெருமையை வாங்கி தர மாதிரி நம்ம நடந்துக்கணும். அப்புறமா இயேசு எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்? 33. 30 வருஷம் அவங்களுடைய அப்பா அம்மாவோட இருந்தாங்க, 3 வருஷம் தன்னுடைய பணி வாழ்வை செய்தாங்க. இயேசு எங்கே இருந்தார்? அந்த 30 வருஷமும் அப்பா அம்மாவோட குடும்பத்தில் தான் இருந்தார். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியில் 2ஆம் அதிகாரம் 51-52 படிங்க. அந்த ஒரு 30 வருஷ காலமும் இயேசு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்வதை அவருடைய பராமரிப்பில் தான் வாழ்ந்து வந்தார். அவங்க இயேசு எப்படி இருந்தார்? அவர்களோடு சென்று அவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டு அவர் ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார். இயேசு நினச்சிருந்தா அவர் பாட்டுக்கு நான் கடவுளுடைய மகன், எனக்கு யாரோ மற்றவங்க சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும் நான் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம். இயேசு அப்படி இருந்திருக்கலாம். இருந்தாலும் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். அவர் எப்போ அவருடைய பணிவாழ்வு தொடங்குறாரோ அவருக்குன்னு ஒரு நேரம் வரும். அது வரைக்கும் பெற்றோர்களோடு இருந்தப்ப அவர்கள் சொன்னதையும் அவர்கள் என்ன செய்தார்களோ, சூசைப்பர் கார்பெண்டர், இயேசுவும் அவரோட போயிட்டு அவருக்கு உதவி செய்தார். மரியாளுக்கு ஒரு நல்ல மகனாக, ஒரு கீழ்ப்படிந்த மகனாக இருந்தார். அப்போது நாம் என்ன பண்ணணும்? இயேசுவை பின்பற்றுகின்ற நாமும் இயேசு என்ன செய்தாரோ அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அதே மாதிரி நாமளும் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு உகந்த பிள்ளைகளாக நாமளும் வாழணும். அப்படி அவர் வாழ்ந்ததால தான் அவர் ஞானத்திலும் உடல் வலிமையிலும் வளர்ந்தான்னு நம்ம படித்தோம். நாமளும் அவர்கள் சொல்லுவதை எப்பவுமே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கெட்டது நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசமும் அன்பும் அதிகம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஆள் இந்த உலகத்தில் யார்? நம்ம பெற்றோர்கள் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. அப்படி இருக்கிறப்ப அவர்கள் சொல்லுவதை கேட்டு நாம் நடக்கணும். நீங்கள் காயின் ஆபேலை பற்றி கேட்டிருக்கீங்களா? தொடக்க நூலை நம்ம படிக்கிறோம். அவங்க 2 பேரும் யார்? அண்ணன் தம்பிகள்.
அவங்க என்ன செய்தாங்க? காயின் வந்து 2 பேரும் காணிக்கையை ஒப்பு கொடுத்தாங்க கடவுளுக்கு. கடவுள் யாருடைய காணிக்கையை எடுத்துக்கிட்டாரு? ஆபேலுடைய காணிக்கையை. காயின் எடுக்கலை. அப்போ காயினுக்கு என்ன ஆகுது? கோபம், பொறாமை, பொச்சிருப்பு. கடவுள் என்னுடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற அந்த ஒரு பொறாமை வந்து அவனுடைய மனசில் நிறைய இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க? அந்த கோபம், பொறாமை அதிகமாக இருந்ததால் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கின்றார். இதை நம்ம வந்து தொடக்க நூலில் நம்ம படிக்கிறோம். நம்ம குடும்பத்தில் அக்கா, தங்கச்சி, நம்முடைய உடன் பிறந்தவர்கள் கூட இருக்கிறப்ப நமக்கும் சில நேரத்தில் பொறாமைகள் வரும் இல்லையா? சில டைமில் வீட்டில் அப்பா அம்மா வந்து அவங்க வந்து உங்கள்கிட்ட ஒரு பார்ஷாலிட்டி காமிக்கணும்னு இல்லை. சில டைமில் உங்கள் தம்பி சின்ன பையன் வீட்டில் கடை குட்டின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி தருவாங்க. அதனால் அண்ணனுக்கு கோபம் வந்து திட்டினா அடித்தா சரியாகுமா? ஆகாது. நம்ம உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடனும் அன்போட பாசத்தோடு இருக்கணும். சில நேரத்தில் நீங்கள் எல்லாரும் வீட்டில் சண்டை போடாமல் இருக்கிறீங்களா? உங்கள் அக்கா தங்கச்சிங்களுக்கு கூட சண்டை போடுறீங்கல்ல, அப்போ நீங்கள் பேசுவீங்க. எவ்வளோ நாள் அந்த கோபம் இருக்கும் உங்களுக்கு? எவ்வளோ நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு கோபம்? ரொம்ப நாள் நீடிக்கக்கூடாது. நாம் மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும் நம்மளுடைய சகோதர சகோதரிகளை. புரிஞ்சிச்சா? நம்ம வந்து குடும்பத்தில் எப்படி இருக்கணுன்றத இயேசுவை பார்த்து நம்ம கற்றுக்கணும். தெரிஞ்சிச்சா? ஏன்னா இயேசுவும் குடும்பத்தில் இருந்து தான் அவருடைய பணி வாழ்வியே அவர் தொடங்குறாரு. குடும்பத்தில் இருந்த வரைக்கும், குடும்பத்தில் வந்து ஒரு 30 வருஷம் அவர் இருந்தார். ஆனால் பணி வாழ்வுக்குன்னு 3 வருஷம்தான். அந்த 3 வருஷமும் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே எங்கேருந்து கற்றுக்கிட்டாரு? தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான். மரியாளும் நல்லா மற்றவங்களுக்கெல்லாம் உதவி செய்து வாழ்ந்தவங்க தான். அவங்களும் அன்பும் பாசமும் மரியாதை எல்லாமே இருந்து தான் அவங்களும் இயேசுவை வளர்த்தெடுத்தாங்க. அதுபோல் நீங்களும் இப்போ உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு. இப்போ எல்லாருமே இப்போ லீவில் தானே இருக்கிறீங்க. நீங்கள் இந்த 1 மாதம் மே மாதம் ஃபுல்லாக உங்களுக்கு லீவு. ஜூனில் தான் நீங்கள் ஸ்கூலுக்கு போவீங்க. இப்போ வீட்டில் நீங்கள் இருக்கிறப்ப அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதன்படி கேட்டு நடக்கணும். அப்போ தான் நாம் வந்து இயேசுவை போல வாழ முடியும். பைபிளை எடுத்து படித்து அதை இறை வார்த்தைகளை தியானித்து நாள்தோறும் கோயிலுக்கு போயிட்டு என்ன சொல்கிறாங்க ஃபாதர்ஸு மறைவுரையில் அதெல்லாம் கேட்டு நல்லபடியாக நாம் வாழ கற்றுக்கணும். சரி, எல்லாருக்கும் தூக்கம் வருதா? இப்போது தூக்கம் வரலையா? சரி, இப்போ நம்ம ஒரு பாட்டு பாடி இந்த கிளாஸை முடிச்சிடலாம். எழுந்துருங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? இப்போ யாரும் வெளியே போகக்கூடாது, புரியுதா? ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் 15 நிமிஷம் வந்து உங்களுக்கு பிரேக் இருக்குது. அந்த டைமில் போயிட்டு வாங்க, புரியுதா? இப்போ ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்தவித பங்கு வகிக்கிறாரு? ஆவியானவர் எப்படி பங்கு வகிக்கிறாரு? நம்ம என்ன யோசிக்கிறோமோ அந்த யோசனைக்கு அவர் ஒரு தூண்டுதலாக இருக்கிறார். ஆமாவா இல்லையா? அப்போ நீங்கள் தியானத்துக்கு வந்திருக்கீங்க. ஆவியானவருடைய தூண்டுதல் உங்களுக்கு வேணுமா வேணாமா? உங்களுக்குள்ள இடத்துல போய் நில்லுங்க. சீரியஸ் லைஃப்பில் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சீரியஸ்னஸ் இருக்கணும், புரியுதா? எல்லாமே விளையாட்டை எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி ஆகும். அதனால் இந்த நேரம் தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நிலத்தை உழுது விதையை விதைத்து வைக்கணும், புரியுதா? அப்போது பரிசுத்த ஆவி வந்து உங்கள் உள்ளாடி வரணும், உங்களுடைய மனசை தொடணும். அப்படி தொடறதுக்கு என்ன பண்ணணும்? ஆவியானவரை நாம் அழைக்கணும். இந்த பாடல் மூலம் ஆவியானவரை நாம் வரவேற்போம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். பாட்டு தொடங்கலாம். பாடு.
இசையோடு தாகத்தோடு இந்த பாடலை பாடுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. சத்தமா பாடுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவி. எல்லாரும் ஒண்ணா பாடுங்க, வாய் திறந்து பாடுங்க. இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஒவ்வொரு வார்த்தையை பாடும்போது அந்த பாடல் வரிகளை உணர்ந்து பாடணும். புரியுதா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுத்தாருங்க அப்படின்னும் உருக்கத்தோடு பாடணும். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. தேவ வசனம் புரிந்து கொண்ட விளக்குகளை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்குகளை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, கவலைக்கு செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எல்லாரும் பாடுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லாரும் பாடுங்க. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. இன்னொரு முறையாக. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. வாய் திறந்து பாடுங்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சத்தமாக சத்தமாக. இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எல்லாரும் எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாது இடங்களுக்கு செல்லாமல் அடுத்து நீ
தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எல்லாரும் ஒன்றாக ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கண்களை மூடி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கண்களை மூடி எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இறங்கும் அப்பா, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இறங்குங்கப்பா. பரிசுத்த சிறு குழந்தைகளை உடைய பாதத்திலே ஒப்படைக்கின்றோம் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, கல்லான அவர்களுடைய இதோ மெதுவாக மாற்றுங்கப்பா, இறங்குங்கப்பா. இதோ அவர்கள் உழுது கொண்டிருக்கும் அவர்களுடைய மனதை மாற்றுங்கப்பா. இதோ அவர்களுடைய இருதயத்திலே உடைய வார்த்தை நுழையும்படியாக அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாருங்கப்பா. உடைய இரக்கத்தை பொழியுங்கப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஆராதனை, இயேசுவே உமக்கு மகிமை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உடைய இறை பிரசன்னத்தை உணரும்படியாக செய்யுங்கப்பா. உடைய இறை பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. இயேசுவே, 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 இயேசுவே.